அரசியல் இருக்கிறதோ இல்லையோ அதிருப்தி இருக்கிறது. பெரியார் சொன்னார், மதம் பெரிதல்ல, ஜாதிதான் பெரியது என்றார். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிற பெருமை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சேர வேண்டும். விடுதலை திருநாள் சொற்பொழிவின் போது இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தன் சொற்பொழிவுக்கு தேவையான குறிப்புகளை இந்திய மக்கள் வழங்கலாம் என்று அறிவித்திருந்தார். நான் என் சார்பில் அவருடைய நமோ செயலிக்கே திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உறுதியாகவும் நேர்மையாகவும் நாகரிகமாகவும் நாணயமாகவும் வைத்திருக்கிறோம். தமிழுக்கு செம்மொழி பெற்று தந்த தகுதி எப்படி கலைஞருக்கு மட்டுமே உரியதோ, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கிற பெருமை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். விடுதலை திருநாள் சொற்பொழிவை தமிழன் ஒவ்வொருவரும் ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கிறோம். கலைஞர் புகழ் வாழ்க, அவர் கொள்கை வெல்க. நம்பிக்கைதானே வாழ்க்கை, நம்பிக்கைதானே நம்முடைய மரபு. எனவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை அவர் மெய்ப்பிக்க வேண்டும் என்ற துடிப்பு அவருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சமூக நீதி உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு தமிழக அரசு ஒரு மசோதாவை அனுப்பி கவர்னருக்கு அனுப்பிச்சு அதை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. இது காலதாமதம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அவர் நினைவு நாள். இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிற மசோதா வெற்றிகரமாக கையொப்பமிடப்பட்டு ஒப்புதல் தரும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. சார், ஆணவ கொலையாளிகளுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? சமூக நீதி இன்னும் சரியாக நிரப்பப்படலை. இந்த நாட்டில் மதம் பெரிதா ஜாதி பெரிதா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பெரியார் அவர்களை பார்த்து. பெரியார் சொன்னார், மதம் பெரிதல்ல, ஜாதிதான் பெரியது என்றார். ஏன் என்று கேட்டார்கள். நீங்கள் நினைத்தால் மதம் மாற முடியும், உங்களால் ஜாதி மாற முடியுமா? மதத்தை விட ஜாதி என்கிற அமைப்பு தான் இந்த நாட்டில் வேரோடி கிடக்கிறது, அழுத்தமாக இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் கெட்டிப்பட்டு கிடக்கிறது. நம்முடைய கல்வி, நம்முடைய நாகரிகம், நம்முடைய புதிய சிந்தனைகள் எல்லாமே ஜாதியை வேறு இருக்கக்கூடிய பாதையை நோக்கி நகர வேண்டும். அப்போதுதான் இதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்பது என் எண்ணம். தேசிய விருது பெற்றதில் ஆடு ஜீவிதத்துக்கும் அயோத்திக்கும் கிடைக்கல அதிருப்தியை வெளிப்படுத்துங்க. அதில் ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் இருக்கிறதோ இல்லையோ அதிருப்தி இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.